அனைவருக்கும் வணக்கம். ஸோ சென்னையில் சிட்டி லைஃப் அதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தோணுச்சு. சிட்டி லைஃப் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வீடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம கேரளாக்கெலாம் போனோம்னா வீடு இருக்கும், பக்கத்தில் கொஞ்சம் தோட்டம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு வீக்லி ஒன்ஸ் மார்க்கெட் சேருவாங்க, இல்லை அந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும். ஏதாவது திங்ஸ் வேணும்னா இவங்க வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஈவினிங்கோ போயிட்டு நடந்து போய் திங்ஸை வாங்கிட்டு வருவாங்க. இது ஒரு இந்த லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு இருந்துச்சு. இப்போ சிட்டி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வீடு கட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு காட்டில் இருக்கும்போது ஒரு மாம்பழத்தை பார்க்குறோம், ஒரு ரைப்பண்டு ஃப்ரூட்டை பார்க்கணும்னா ரெட் கலர் நம்மளுக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியணும். ஏன்னா பழுத்த பழம் தான் நம்மளுக்கு ரெட்டாக இருக்கும். ரெட்டு நம்ம கண்ணுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம கண்ணு ரெட்டை நோட்டிஃபை பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட கண். ஸோ அப்போ ரெட்டை ஈஸியாக நோட் பண்ணணும். அதாவது மாங்காய் இலைக்கு நடுவில் ஏதாவது மறைஞ்சதா கொஞ்சோண்டு ரெட்டு தெரிஞ்சால் கூட அந்த ரெட்டை நோக்கி போகணும். நம்ம அதுக்காக ரெட்டை அட்ராக்டிவாக வச்சுருக்கு நம்ம பிரெயினில். ஸோ இப்போ இந்த மாம்பழத்துக்கு நான் வேணும்னா நான் நடந்து போய் மாங்காய் மரத்தை பறித்து சாப்பிட்ணும். அப்புறம் இன்னொரு மாம்பழம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் திருப்பி ஏறி பறித்து சாப்பிட்ணும். அப்போது எனக்கு நான் எஃபர்ட்டும் போட்டுருவேன், டோபமைனும் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிறோம், ஒரு கடைக்குள்ளே போகிறோம், அங்கே வெஜிடபிள்ஸு 100 மாம்பழம் இருக்குது. அங்கே கண்ணு இருக்க 100 மாம்பழம் பார்த்தோன்னே அது எப்படி காட்டில் எக்ஸைட் ஆகுமோ, அப்போ 100 டோபமைன் அமௌண்ட் ஆஃப் டோபமைன் நம்ம பாடிக்குள்ளே சுரக்குது. அப்போ அவ்வளோத்தையும் சுரக்கும் போது நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம வி ஹாவ் டு பை தட் மேங்கோ. ஸோ அதை வாங்கி தான் ஆகணுன்ற கட்டாயம் நம்ம பாடிக்குள்ளே வரும், மைண்டுக்குள்ளே போய் நம்ம வாங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்மளை சுற்றி ஈவன் அந்த பேக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலர் தான் இருக்கும். ஸோ ரேப் பண்ணியிருப்பாங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே ரெட் கலர் தான் இருக்கும். ஸோ மாம்பழம் மட்டும் இல்லை, ரெட் கலரில் இருக்கிற அந்த பேக்கெட்ஸ், அந்த பிராண்ட் நேம்ஸ், இது எல்லாமே கண்ணில் அட்ராக்டிவாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக போய் வாங்கிடுவோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தான் இன்டெலெக்ட் சொன்னாலுமே நம்மளுக்கு எமோஷனல் பிரெயின் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். எமோஷனல் பிரெயினில் ரெட்டை பார்த்த உடனே டோபமைன் வந்துடும். டோபமைன் வந்தோடனே நம்ம போய் வாங்கணும்னு வந்துடும். அதுக்கப்புறம் இன்டெலெக்ட் சொல்லணும், இல்லை வேண்டாம், வீட்டில் யார் நேரத்தையும் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லணும். அப்படி சொன்னாலுமே இது ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சிட்டி முழுக்க நம்ம மார்க்கெட் பிளேஸ் ஆக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்டெலெக்ட் போய் 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருன்னு சொன்னால் இருக்க முடியாதுல்ல. ஸோ நம்மளுடைய சினாரியோ கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால ரெசிஸ்டே பண்ண முடியாது. போகிற இடம் ஸ்கூலை விட்டு வெளியே வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 200-300 கடை தாண்டிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ட்ரிகர்ஸை தடுத்துகிட்டே இருந்தால் கூட ஏதாவது இடத்துல அது ட்ரிகரில் மாட்டிப்பீங்க நீங்கள். ஈவன் ஷாப்பிங் மால்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ யூ ஆர் சப்ஜெக்டட் டு ஸ்டிமுலேஷன். நீங்கள் வேறு வழியில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சுட்டு நம்ம ரெகுலேட்டடாக இருக்கணும் குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் டூ மச்னு தோணுச்சு. ஸோ இந்த ஆங்கிள் நான் பார்த்தேன். அதாவது மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், தட்ஸ் நாட் அன் ஹெல்த்தி வே அப்படின்னு தோணுச்சு. Thank you guys. Thank you.